போட்டித் தேர்வு பயணிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. சரி, இப்போ வந்து நம்ம உவமை வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. இது வந்து 5வது கிளாஸு. நம்ம வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரு 500-600 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. யூனிட் வைஸாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட் 7க்கும் இதுக்கும் சேர்த்தே நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா வந்து கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் சும்மா கிளாஸ் பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அடித்து பாருங்கள் ஓகேங்களா. அதுவே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து உவமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 3 கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும்ல, அதனால் சரிங்களா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு உவமையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குரங்குக்கு தேங்காய் கிடைத்தது போல், அதாவது பார்த்திங்கன்னா பயனின்மை. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தேவையே இல்லாத இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. இப்போ வந்து குரங்கு கையில் ஒரு தேங்காய் கிடச்சா அதை வச்சு அதுக்கு என்ன பண்ண தெரியும், அந்த மாதிரி சரிங்களா. தேவையே இல்லை, அது வந்து ஒரு முழு தேங்காய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பயனற்ற விஷயம் தானே. அதுக்கு வந்து எந்த இதுவுமே எப்படி யூஸ் பண்ண தெரியாது. அதனால ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகேங்களா, பயனின்மை சரிங்களா. அதுக்கு எப்படி நம்மளுக்கு கிடைச்சாது நம்ம ஈஸியாக நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கூழில் விழுந்த ஈ போலங்கிறது, அதால் எந்திரிச்சு வர முடியாது, மீளா தன்மை, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல், அதாவது நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் ஆனால் அது வந்து கிடைக்காம போயிடுறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போலங்கிறது அறியாமை வீண் செயல் சரியா. அவனுக்கு வந்து எல்லாம் தெரியும், ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுமே தெரியாமல் ஒரு ஊசியை விற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொல்லன்னு நினச்சா அவன் எதுனாலும் பண்ணலாம், ஒரு எல்லாமே அவனுக்கு பண்ண முடியும். இரும்பு சம்மந்த விஷயம் எல்லாமே புதிய நிறையா கற்றுக்க முடியும், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அவன் அறியாமையால் அவன் வந்து இந்த மாதிரி ஊசி விற்றுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொழு கொம்பற்ற கொடி போல கொழு கொம்பில்லாத கொடி போல அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது வந்து ஒரு ஆதரவின்மை குறிக்குது சரிங்களா. அதாவது இது கோடி கிடையாது, கொடி தான் சரிங்களா. கொடிங்கிறது அங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கின் தலையில் பிடிப்பது போல வெண்ணெய் வைத்து, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து முட்டாள்தனமான விஷயம், நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகேங்களா. கொக்கின் தலையில் பிடிப்பது போல வெண்ணெயை வைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்காத ஒரு விஷயம், முட்டாள்தனமான செய்ய முடியாத காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கும் தேளாய் கொட்டுவதேன், அதாவது என்னது அந்த தேள் வந்து கொட்டுறதுல அது ஒரு வருத்தம் தானே அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோல் எடுத்தார் குரங்கு ஆடுவது போல், அந்த கோலை நம்ம எடுத்தோன்னா வந்து என்ன பண்ணுவோம், அந்த பயம். குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க குரங்கை வந்து வச்சுருப்பாங்கல்ல இப்போ ஒரு இடத்துல, அந்த வித்தக்காரங்களாம் அதை வந்து கோல் எடுத்தால் ஐயோ நம்மளை அடிச்சிருவான்னு அந்த பயத்தில் வந்து இது பண்ணும்ல அது. அதுக்கப்புறம் சந்தன செப்பை திறக்க பாம்பு வந்தது போல், செப்பை அப்படிங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி சரிங்களா. நல்ல செய்தி வர்றது நம்ம காத்துட்ருக்கோம், ஆனால் அது எதிர்பாராத ஒரு கெட்ட செய்தியாக நடக்குதுல்ல, அதுதான் இங்கே வந்து எதிர்பாராத ஒரு ஆபத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. சந்தன செப்பை திறக்க, அதாவது சந்தனம் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா நல்ல செய்தி சொல்ல வர்ற இடத்துல இங்கே ஒரு ஆபத்தான செய்தி வந்து முடிகிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல், அதாவது ஏற்கனவே சர்க்கரை பந்தல்னால் ஒரு இனிப்பான இன்பமான விஷயம்தான், அதுக்கு மேலே இன்னொரு தேன் வந்து மாறி மலை மாறி பொழிகிறது அதிக இன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சகடக்கால் போலங்கிறது நிலையில்லாமை மாறும் இயல்பு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சந்திரன் இல்லாத வானம் போல, அதாவது சந்திரன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் சந்திரன் இல்லைன்னா அது ஒரு வெறுமை தான் சரிங்களா. வானத்தில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு அழகு தரக்கூடியது ஒரு விஷயம் இருக்கணும் சரிங்களா. நிலா தான் அந்த வானத்துக்கே அழகு, அது வந்து பொலிவின்மை தான் அப்படிங்கிறாங்க. சந்திரனை பார்த்து நாய் குரைத்தது போல், அதாவது சொல்லுவாங்கள்ல சில பேர் வந்து இப்போ வந்து இவன் யாராவது ரொம்ப நம்மளை தேவையில்லாமல் வஞ்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நாய் குறைக்குது அப்படின்னு நினச்சிட்டு போ அப்படிம்பாங்கள்ல, அதான் சொல்லுவாங்க. பெரியவங்களை பார்த்து சிறியோர்கள் வந்து இகழ்ந்து பேசுறது, அதை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து ஜாடிக்கு வாய்த்த மூடி போலனா சரியான பொருத்தம், இதுக்கே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாயம் போன சேலை போல அப்படிங்கிறது மதிப்பின்மை, அதுக்கு என்றைக்குமே வேல்யூ கிடையாது.
அப்புறம் சிங்கத்தின் காதில் புகுந்த சிற்றெரும்பு போல். அதாவது ஒரு இப்போ யானை சிங்கம்லாம் என்னதான் உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அது காதுக்குள்ளே போய் அந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு எறும்போ ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா அது ஒரு துன்பம் தானே, அது உளைச்சல் தான், தொடர்ந்து அது வருத்தம் தான், அது என்னன்னாலும் பண்ணும். அந்த மாதிரி சித்திரை பதுமை போல அப்படின்னா அழகு. அதாவது சித்திரை பதுமைனா அந்த பெண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ஓவியம்னாலும் சரி, இந்த ஓவியத்தை வந்து அது வந்து அமைதியாக அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல இருக்குது சரிங்களா. அது வந்து அமைதியாக ஒரு பதுமையாக இருந்துச்சுன்னா அது ஒரு அழகான விஷயம்தான். சிவபூஜையில் கரடி புகுந்தது போலனா தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கும் போது தேவையில்லாதவங்க வருவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறகு இழந்த பறவை போல, சிறகில்லா பறவை போலனா அது வந்து சிறகு இல்லைன்னா அந்த பறவைக்கு என்னவாகும் அப்படின்னா அதிகம் வந்து கொடுமை துன்பம் தான் சரிங்களா. சிறுதுளி பெருவெள்ளம் அதெல்லாம் சேமிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல. அதாவது பார்த்திங்கன்னா அந்த வரைஞ்ச ஓவியம் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஓவியம் வந்து தாமரை வரைகிறோம் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே அதோட அழகு வந்து மாறாது. அது அப்படியே வந்து வசீகரமாக ஒரு அழகுத்தன்மை வந்து மாறாமல் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிலை மேல் எழுத்து போலனா சிலை மேலே அந்த எழுத்து எழுக்கிறது நீடித்த நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்து சிதறிய முத்து போலனா ஒற்றுமையே இருக்காது. அந்த சிதறிய முத்துனா அதை திரும்ப சேர்த்து வைக்க முடியாது, அது சிதறி போச்சுன்னா திரும்ப அதை ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத பயனின்மைன்னு சொல்கிறாங்க. சீரிய நாகம் போலனா கோபம் நாகம் வந்து பார்த்திங்கன்னா சீறி படையெடுக்கும்ல, அது வந்து கோபமாக இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ணும். அப்புறம் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போல் அப்படின்னா வீண் செயல் சரிங்களா. சும்மா கிடந்த சங்கை என்ன பண்ணுறாங்க, ஊதி கெடுத்துட்டாங்கன்னா தேவையில்லாத வேண்டாத வேலையை செய்கிறாங்க அமைதியாக இருக்க குடும்பத்தில் அப்படின்றாங்களே அது. அப்புறம் சுடரும் பொன் போல அப்படின்னா அந்த ஏற்கனவே ஒரு அழகு அதை வந்து இன்னும் அழகை மேம்படுத்துறது சரிங்களா. சூரியனை கண்ட பனி போலனா விலகிரும் சரிங்களா. பனி என்ன பண்ணும், சூரியனை பார்த்தோன்னே பனியெல்லாம் குளிர்லாம் போயிடும். சூரியனை கண்ட தாமரை போல், அதாவது மலர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் பட்டால் தான் மலரும், நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூடு கண்ட பூனை போலனா அச்சம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த தெனாலிராமன் கதை எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பூனைகள்லாம் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா எலியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எலியை வந்து பிடிக்காமல் கொழுத்து போயிருக்கும் பூனைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து தெனாலிராமன் என்ன பண்ணுவார்னா சுட சுட காய்ச்சி வைப்பார், காய்ச்சி ரொம்ப அப்படியே ஹீட்டாக வைப்பார். அப்போது அந்த பானைக்குள்ளே இருந்து பாலை குடிச்சிட்டு அதை வாய் பொத்து போயிடும். அதுக்கப்புறம் அது பால் வச்சாலுமே குடிக்கவே குடிக்காது, எலியை போய் பிடிக்கும், கரெக்டான வேலையை அது பண்ணும்ல. அதான் அது வந்து பயப்படும் அந்த பூனை வந்து சூடு கண்ட பூனை அந்த யானை இல்லை பூனை வந்து அந்த பாலை பார்த்தாலே அதுக்கு பிடிக்கும், ஆனால் அந்த வாய் பொத்து போச்சே அப்படின்ற அந்த பயம் வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது வெள்ளை பொருளை கண்டாலே பயந்து ஓடும் சரிங்களா. அடுத்து சூரியன் முன் மின்மினி போல். அதாவது மின்மினி பார்த்திங்கன்னா மின்மினி பூச்சி லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் நல்லா வந்து லைட்டிங்காக நல்லா இருக்கும் சரிங்களா. ஆனால் சூரிய வெளிச்சத்தில் அது தெரியாது, அது மங்கி போயிரும்ல, அது வந்து திறமை வந்து இருக்காது. என்ன தான் திறமை வந்து சூரியன் மாதிரி அதுக்கு வெளிச்சம் இருந்தாலுமே பெரிய திறமை உள்ளவங்க கிட்ட பெரிய நல்ல திறமை இருக்கவங்க முன்னாடி சிறிய திறமை உள்ளவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அர்த்தம் சரியா. மறைஞ்சு போயிடும், மதிப்பிழந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. செல்லரித்த ஓலை போலனா செல் அரிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் பூச்சி இந்த இதெல்லாம் பூச்சி அரிச்சிச்சுன்னா அந்த ஓலை வந்து என்ன, அது வேஸ்ட்டு தானே, பயனின்மை ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்தவன் வாய்க்கு வெற்றிலை பாக்கு கொடுத்தது போல். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான், தேவையற்ற பயனற்ற செயல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவிடன் காதில் சங்கு ஊதியது போல் அப்படிங்கிறது என்னது, பயனின்மை, அவனுக்கு என்னதான் ஊதினாலும் காது கேட்காது. செந்தமிழின் சுவையும் போல், அதாவது தமிழ் வந்து ஒரு செந்தமிழ் மாதிரி, அதை என்றைக்குமே பிரிக்கவே முடியாது ஓகேங்களா. அந்த சுவை செந்தமிழ்ங்கிறது ஒரு பழமையான இது, அது என்றைக்குமே ஒரு ஒற்றுமையானது. செத்து எழும் பீனிக்ஸ், அதாவது பீனிக்ஸ் பறவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது என்றைக்குமே வந்து சாவே கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சிங்கிறது பீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பீனிக்ஸ் பறவை மாதிரி என்னதான் இருந்தாலும் உயிர் தெழுந்து வரணும். அதுக்கப்புறம் செம்புல பேல் நீர் போலனா என்னது, அதாவது இந்த ஒரு செம்மண்ணும் அந்த தண்ணியும் சேர்ந்தால் அது எப்படி பிணைஞ்சு என்றைக்குமே ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி அன்பு வந்து இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சேற்றிலே பிறந்த செந்தாமரை போல் அப்படின்னா என்னது, அது உங்களுக்கு தெரியும். தாமரையோட தன்மை அது என்றைக்கு தான் சேத்துல முளைச்சாலும் அதோட தன்மை வந்து என்னது மாறாது. அது வந்து நம்ம உயர்வான இடத்துல பூஜைக்கெலாம் பயன்படுத்துகிறோம், நிறைய விஷயங்களுக்கு அது வந்து இப்போ அந்த தாமரை விதைகள்லாம் பார்த்திங்கன்னா அது நிறைய சத்து அதில் இருக்குது, அது உயர்வான விஷயம்தான் ஓகேங்களா.
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 318 பாருங்கள், சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல். அதாவது பார்த்திங்கன்னா சொன்னதை அப்படியே கேட்குறது, அது என்ன சொல்கிறாங்களோ யோசிக்காமல் அப்படியே அறிவின்மை அப்படிங்கிறது. சரிங்களா, அது வந்து திரும்ப அப்படியே பண்ணுறது. அப்படி பண்ணலாம், ஆனால் யோசிக்கணும்ல, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும்ல, அதை சொல்கிறாங்க. ஞாயிறு கண்ட தாமரை போலனா மகிழ்ச்சி. சரிங்களா, ஞாயிறு கண்டனா அது வந்து சூரியன் வந்து பார்த்தனே அதுதான், திரும்ப தாமரை வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் தயிர் கடையும் போது தாலினா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து உடைஞ்சது. சரிங்களா, அது வந்து ஒரு இழப்பு, ஒரு விஷயம், இழப்பு வேதனை அப்படிங்கிறாங்க. தங்க பதுமைக்கு பொட்டு இட்டார் போல், அதாவது பெருமைக்கு பெருமை சேர்த்தல். அதாவது தங்க பாத்திரத்தில் ஏற்கனவே தங்க பாத்திரம் ஒரு உயர்வானது, அதில் நல்லா அந்த பாத்திரத்தை வந்து நம்ம நல்லா அழகாக வந்து இன்னும் அலங்கரித்து நல்லா ஒரு பொங்கல் வைக்கும் போது அது பெருமைக்கே பெருமை சேர்க்கிறது அப்படிங்கிறது. அடுத்து தரித்திரனுக்கு புதையல் கிடைத்தார் போலனா, தரித்திரங்கிறது இங்கே ஏழையை குறிக்கிது. சரிங்களா, தரித்திரம்னா அந்த இது கிடையாது. ஒரு ஏழைக்கு வந்து புதையல் கிடைச்சா எப்படி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, அதை இங்கே சொல்கிறாங்க. அடுத்து தலை இருக்க வாள் ஆடுவது போல் அப்படின்னா உரியவரை மீறி சார்ந்திருப்பவர் முன் நிற்பது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க பெரியவங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்கன்னா அவங்க பேச்சை நம்ம கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு படி அதுக்குப்படி நடக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முந்திக்கிட்டு போகக்கூடாது, அதை சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவளை தன் வாயால் கெட்டது போல், அது அறியாமை, அது உங்களுக்கு தெரியும். தாமரை இலை தண்ணீர் போல் அப்படின்னா அது வந்து ஒட்டாமை, ஏதாவது ஒரு ஒட்டாது அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடாது. தாயை கண்ட போலனா குழந்தைய பார்த்தனே அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. தான் உருகி ஒளி தரும் மெழுகு போல், அது வந்து ஒரு தியாகம் தான், பாசம் தியாகம் எதுனாலும் வச்சுக்கலாம். தாயை போல பிள்ளை தொடர்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் தாய் முகம் காண போல, அதாவது பார்த்திங்கன்னா தாய் முகம் காணானா அவங்க அம்மாவோட முகம், அந்த அம்மா வந்து பிள்ளையோட முகம் வந்து பார்க்கலன்னா அவங்க வந்து வாட்டம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப துயரம் அடைவாங்க அப்படிங்கிறாங்க. தாரகை நடுவன் தன்மதி போல, அது வந்து சிறப்புத்தன்மை தலைமை. சரிங்களா, அதாவது தன்மதி, அதாவது பார்த்திங்கன்னா தாரகை, அதாவது நடுவன் தன்மதி போலங்கிறது இந்த மதிங்கிறது இங்கே நிலாவை குறிக்குது. சரிங்களா, தன்மதினா அந்த குளிர்ச்சியான இது ஒரு விஷயம். சரிங்களா, அதுதான் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கிறாங்க. அதுக்கப்புறம் திரிசங்கு ஸ்வர்க்கம் போலனா, திரிசங்குங்கிறது அந்த 3 சங்கு. சரிங்களா, அந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா தத்தளிப்பு நிலையை குறிக்குது. சரிங்களா, திரிசங்கு ஸ்வர்க்கம் போல அப்படிங்கிறது இங்கே தத்தளிப்பான ஒரு விஷயத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க, திருடனை தேள் கொட்டியது போல், அதாவது அவன் பண்ணதே தப்பு ஆனால் சொல்ல முடியாத வேதனையை குறிக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிசங்கு சொர்க்கம் போல் அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குன்னா 3 சங்கு. சரிங்களா, 3 சங்குங்கிறது ஒரு ஸ்வர்க்கம். சரிங்களா, 3 சங்குலாம் எங்கே இருக்கும், திரியோல மருந்துலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அபூர்வமான விஷயம். சரிங்களா, அந்த மருந்து கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கு வந்து தத்தளிக்கிற நிலையை வந்து குறிக்குது. ஓகேங்களா, திறந்த வீட்டில் நாய் நுழைந்தார் போலங்கிறது அத்துமீறி, அது நம்மளுக்கு தெரியும், அத்துமீறி வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூங்குற புளியை தட்டி எழுப்பினார் போல் அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து ஒரு அமைதியாக இருக்கிறத வந்து தூண்டி வைக்கிறது. தூண்டி விட்டால் அது கூட கொஞ்சம் கோபம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தூண்டில் அகப்பட்ட மீன் போலனா துன்பப்படலை, அது வந்து நம்மளுக்கு துன்பம் தான், மீனுக்கு துன்பம். சரியா, தென்றல் முற்றி பெருங்காற்று, அதாவது என்ன சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து தென்றல் காற்று. சரிங்களா, தென்றல் காற்று முத்தி பெருங்காற்று, அதாவது பார்த்திங்கன்னா அந்த தென்றல் காற்று முத்தி பெருங்காற்றா புயல் மாதிரி மாறும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து தென்றல் காற்று மாதிரி அடிக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காற்று, அது ரொம்ப பெருங்காற்றாக மாறினது வந்து வலிமை தான். சரிங்களா, காற்றோட வலிமையை குறிக்குது. சூரியனை கண்ட பனி போல நீங்குதல் விலகுதல், தோண்ட தோண்ட நீர் சுரதல் வந்து அது பெருகுது, எல்லாமே அது உங்களுக்கு தெரியும். தோன்றி மறையும் வானவில் போலனா கவர்ச்சி. சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா வானவில் வந்து தோன்றும் ஆனால் அது வந்து நிலையாக இருக்காது, அது வந்து அந்த கொஞ்சம் அந்த சீசன் அந்த மழை பீரியடில் மட்டும்தான் லைட்டாக வந்துட்டு மறைஞ்சிரும். சரிங்களா, நகவும் சதையும் போலங்கிறது அது என்றைக்குமே ஒட்டி தான் இருக்கும். இணை பிரியாமை நட்பு நெருக்கம் எதனாலும் அங்கே என்ன ஆப்ஷனில் இருக்கோ அது ரிலேட்டபிளாக நீங்கள் சூஸ் பண்ணி அதை போட்டுக்கணும். ஓகேங்களா, நத்தைக்குள் முத்து பிரிந்தார் போல அப்படிங்கிறது புகழ் மேன்மை தாழ்வு நிலையில் உயர்வு. அதாவது பார்த்திங்கன்னா நத்தைங்கிறது நம்ம ஏதோ ஒரு மண்ணில் போய்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்க முத்தை பிரித்து எடுக்கும்போது அது உயர்வான ஒரு விஷயமா தெரியும். சரிங்களா, அது வந்து தாழ்வு நிலையில் இருக்கிறது உயர்வாக ஒரு விஷயமா தெரியும். அதே மாதிரி நடுக்கடலில் களம் கவிழ்ந்தார் போலங்கிறது அந்த நடுக்கடலில் கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், கப்பல் கவுந்துச்சுன்னா துன்பம் தானே, அதை சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நடுக்கடலில் விடப்பட்ட அகதி போல் அச்ச உணர்வு. இந்த அகதிகள்லாம் நடுக்கடலில் விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லாமல் இந்த படத்துலலாம் தவிப்பாங்கல்ல, இந்த ஒரு படத்தை நவீன சரஸ்வதி அந்த படத்தில் அப்படி தானே அவங்க தவிப்பாங்கல்ல, அந்த இது மாதிரி அச்ச உணர்வு, போட்டு வராதா அப்படின்றதெல்லாம் தவிப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நட்டாற்றில், அதாவது நட்டாற்றில் கைவிட்டது போல அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம், கைவிடப்படுதல், அதாவது ஆற்றுல வந்து பாதியிலே கைவிட்டுட்டு போகிறது. ஓகேங்களா. நல்ல மரத்திலே புல்லுருவி பாய்ந்தது போல உயர்வுக்கு தடை ஏற்படுதல். சரிங்களா. நல்ல மரத்தில் புல்லுருவி பாய்ந்தது போல் அப்படிங்கிறது அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தடை ஏற்படுதல். நம்ம வந்து ஒரு நல்ல மரத்தை வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து சேதப்படுத்துகிறோம். சரிங்களா. அது வந்து ஒரு உயர்வுக்கு, அந்த மரத்தோட உயர்வை வந்து தடையை என்ன பண்ணுறது, வளர விடாமல் பார்த்திங்கன்னா அந்த ஆணி அடித்து வச்சு இது பண்ணுறது, தடை பண்ணுறது, அதை சொல்கிறாங்க. நல்லா வந்து அந்த மரத்தை வளர விடாமல் தடை பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டை சுட்டு நரியை காவல் வைத்தது போல் தவறான முடிவு, முட்டாள்தனம். சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா நரிக்கு வந்து, அதாவது நண்டை சுட்டு நரியை காவல் வைத்தது போல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு தவறான முடிவு, முட்டாள்தனம். அதாவது நண்டை வந்து சுட்டு, சரிங்களா, நண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, சுட்டு நரி. இப்போ தான் நரி பார்த்திங்கன்னா, நரி வந்து என்ன செய்யும், அந்த நண்டை சாப்பிட தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீன் இதெல்லாம் வந்து ரோஸ்ட்டு பண்ணி காய வைப்போம் பார்த்திங்களா. காய வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று வெளியே ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ஏதாவது பூனை எதுவும் எடுத்துகிட்டு போயிருதா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பூனையே போய் யாராவது பாதுகாப்புக்கு வைப்போமா நம்ம, ஏன்னா அந்த பூனை அதெல்லாம் சாப்பிட்றோம். அந்த இதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு தவறான முடிவு. சரிங்களா. நவல்தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னா என்னது, அது உங்களுக்கு தெரியும். பழக பழக இன்பம் தருவது, நூல்களை நிறையா படிக்கிறது, அதை சொல்கிறாங்க. நல்ல தொடர்பாளர்கள், நல்ல நூல் கற்றறிந்த பயனாளர்களோட தொடர்பு வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வேணும். சரியா. நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல், அதாவது பார்த்திங்கன்னா அந்த நண்பால், சரிங்களா, நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல், அந்த வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து ஏதாவது கலந்துச்சுன்னா அது வந்து கெட்டு போயிடும். சரிங்களா, தெரிஞ்சு போயிடும். அது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. நான் அறுத்த வில் போலங்கிறது, அந்த வில் அறுந்து போச்சுன்னா அது வந்து ஒரு சோகம். சரிங்களா. அதுக்கப்புறம் நான் வழி காசு போலங்கிறது என்ன, பிணைப்பு நெருக்கம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காசு சேர்த்து வைக்கிறது இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய் பெற்ற தெங்கம்பழம் போல், இது வந்து நாய்க்கு கிடச்ச தெங்கம்பழம்னா அந்த தேங்காய் கிடச்சி எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாயும் பூனையும் போல பகை. அதுக்கப்புறம் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் அப்படின்னா நிலையாமை. சரி, அந்த உலகத்தில் எதுவுமே வந்து நிலை இல்லாதது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீருக்குள்ள பாசி போலனா, அந்த நீரில் பார்த்திங்கன்னா நிறையா பாசி வந்து படர்ந்து இருக்கும், அது ஒரு உறவு மாதிரி தான். சரிங்களா. அதுக்கப்புறம் நீர்மேல் எழுத்து போல் அப்படிங்கிறது நிலை இல்லாமை, நீரில் போய் எழுத முடியாது, நிலை இல்லாமை. நீர்வழி மிதவை போல அப்படின்றது இயல்பு கட்டுப்பாடின்றி போதல், அதாவது நீர்வழினா அந்த மிதவைங்கிறது கப்பல். சரியா. கட்டுப்பாடின்றி அது வாட்டில் போய்கிட்டே இருக்கும், நீரில் இருக்கிறது, அதை சொல்கிறாங்க. நீர் பூத்த நெருப்பு போல, நீருங்கிறது சாம்பல், கோபத்தை வெளிக்காட்டாமை, உணர்ச்சி மறைந்திருத்தல். ஓகேங்களா. அதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது நீர் சாம்பல். சரியா. திருநீர், அதாவது திருநீருங்கிறது என்ன, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீர் பூத்த நெருப்பு போல், நீருங்கிறது இங்கே சாம்பலை சொல்கிறாங்க. சரிங்களா. உணர்ச்சி வந்து மறைஞ்சிருக்கும். சரிங்களா. அதாவது சாம்பல் வந்து அந்த இது ஒரு இது, இப்போ ஒரு இடத்துல கோபம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டோம், நம்ம உணர்ச்சி வந்து மறைச்சி தான் வச்சுருப்போம். சரிங்களா. ஆனால் அதை வந்து நம்ம வந்து மறைச்சே வச்சுருப்போம் ஒரு இடத்துல, ஆனால் நம்ம காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவோம். அது நெருப்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது என்னவாகும், அந்த கோபம் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், நெருப்பு மாதிரி ஆகி அது வந்து அப்படியே சாம்பலாக மறைஞ்சு போயிடுறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீரும் நெருப்பும் போலங்கிறது பகை எதிரான தன்மை, அதாவது நீரும் நெருப்பும் அப்படிங்கிறது அந்த பகை எதிரெதன தன்மை வந்து விலகி போகிறது. சரிங்களா. அந்த நீரும் நெருப்பும் சேர்ந்தால் அந்த பகை வந்து விலகிரும். அதுக்கப்புறம் நீர்ச்சுழியில் அகப்பட்ட வண்டு போல், நீர்ச்சுழினா அந்த வண்டு வந்து அகப்பட்டுட்டு ஒரு சுழி எங்கிட்டும் போக முடியாமல் அது வந்து தத்தளிச்சுட்டு தவிக்குது. நீர்வழி படுவும் புனை போல் அப்படிங்கிறது இயல்பு. சரியா. நீர்வழி புனைனாலே ஒரு நீர், அந்த தன்மையை சொல்லுது, நீரோட தன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீள்வெயில் காணத்தில் நல்ல நீர் தடம் போல் அப்படிங்கிறது நீள்னாலே இங்கே தண்ணி தான். சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ காட்டில் யாராவது ஒரு இடத்துல வந்து யாராவது தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீர்வழி தடம் நம்ம போகிறோம். சரிங்களா.
நம்ம வந்து ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா, காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும் போது யாராவது வந்து அந்த தண்ணி இருக்க இடத்துல நடந்து போனாங்கன்னா அவங்க தடம் பதிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்க பின்பற்றி இந்த பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கால் தடத்தை வச்சு நம்ம ஈஸியாக அறிஞ்சிக்கலாம். அது ஒரு உதவி தான் ஓகேங்களா. நுணலும் தன் வாயால் கெடுவது, நுணல்ங்கிறது இங்கே தவளையை குறிக்குது. அது வந்து ஒரு அறியாமை, மழை நேரத்தில் கத்தி அது வந்து என்னவாகும், இதாக தேவையில்லாமல் அது கத்தி இதாயிரும் சரிங்களா. அதை ஒரு அறியாமை மாட்டிக்கிடும்ல, பாம்பு வந்து அதை இது பண்ணிடும், அது ஒரு அறியாமை தான். நுனிப்புல் மேய்ந்தார் போலங்கிறது மேலோட்டமாக சொல்லுதல். நெருப்பு ஆறும் மயிர் பாலமும் போல அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயலாத செயல் இல்லாத ஒன்று வியப்பு அப்படிங்கிறாங்க சரியா. அதாவது நெருப்பு ஆறும் அப்படிங்கிறது கிடையாது, நெருப்பு என்னைக்குமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். மயிர் பாலமும் போல, இதெல்லாம் ஒரு இயலாத ஒரு விஷயம், இயலாத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது ஓகேங்களா. மயிர் பாலமும் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா இந்த பாலம் சரிங்களா, பாலமும் போல அப்படிங்கிறது ஒரு வியப்பான ஒரு விஷயத்த சொல்லுது ஓகேவா. அதுக்கப்புறம் நெருப்பு என்னைக்காவது ஆறி போய் இதாகுமா, போகாது. அதுக்கப்புறம் பகலவன், இங்கே திரும்பி அதான் சொல்கிறாங்க, பகலவனை கண்ட பனி போல ஓட்டம் நீங்குது. அதுக்கப்புறம் பசுத்தோல் போர்த்திய புலி போலனா ஏமாத்துறது சரிங்களா. பசு தோல் போர்த்திய பசு வந்து புளியாக மாறிடுச்சுன்னா அது வந்து உண்மையிலே வந்து அது ஏமாற்றம் தான். அது வந்து ஒரு புளியை மாறிடுமா, பசு மாறாதுல, தோல் மட்டும் போர்த்திக்கிட்டா, அதை சொல்கிறாங்க. பசுமண் களைத்து நீர் போலங்கிறது என்ன சொன்னாங்க, உரியின்மை நிலையாமை பயனின்மை சரிங்களா. பசுமண் களத்து நீர் போல அப்படிங்கிறாங்க. பசுமண் களத்துனா என்னது, பசுமையான மண் சரிங்களா. அந்த மண் வந்து கலந்த நீர் வந்து என்னது, அது வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிலையாமை பயனின்மை தான், தேவையில்லாது தான், அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுமரத்தாணி போலங்கிறது எளிதாக பதிதல் சரிங்களா. பஞ்சும் தீயும் அருகில் இருந்தால் என்ன பண்ணும், விரைவாக வந்து பற்றிக்கிறோம். அப்புறம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலங்கிறது ரொம்ப இன்பம் சரிங்களா, அதிகமான இன்பம்னு சொல்லுது. பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பள்ளத்தில் வந்து பாயிற வெள்ளம், அதாவது வெள்ளம் வந்து பாயும் போது என்னவாகும், வேகமாக போய் என்னவாகும், ஒரு விரைவாக வந்து போய் அடையும்ல, பள்ளத்தில் போய் பாயிறதுங்கிறது வேகமாக போய் அடையும், அதை சொல்கிறாங்க. பற்று மரமில்லாத கொடி போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆதரவின்மை சரிங்களா. அப்புறம் பன்றி முன் முத்துக்களை கொட்டினார் போல, அதாவது பன்றிக்கு முன்னாடி எதை நீங்கள் போட்டாலும் அது வந்து என்னது, ஒரு பயனற்ற வீண் செயல் தான், அது செய்கிறது தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. பறை ஓசை கேட்ட அசுனப்புல் போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே மயக்கம் சரிங்களா. சில பேர் வந்து அந்த பறை ஓசை கேட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மயங்கி போயிடுவாங்களே, அதை சொல்கிறாங்க. சில பேர்த்துக்கு அந்த சத்தம் வந்து இதாக இருக்காது ஓகேங்களா. அடுத்து பகலவன் முன்னர் பாயுருள் மாய்ந்தார் போலங்கிறது இங்கே என்னது, விலகுதல் அழிவு சரிங்களா. அதாவது பகலவன்னா சூரியன் முன்னாடி போய் நம்ம வந்து பார்த்தோன்னா இருள் சூழ்ந்து இருந்துச்சுன்னா அது என்னவாகும், அது வந்து பார்த்திங்கன்னா அது அழிஞ்சு தான் போயிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பசித்த கணக்கன் பழங்கணக்கு பார்த்தார் போல பயனின்மை, பசிச்சவங்களுக்கு போய் நம்ம கணக்கு பார்க்குறதுங்கிறது ஒரு பயனின்மை ஓகேங்களா. அடுத்து பசி துன்பவனை போல, அதாவது பசித்தவனுக்கு போய் பசிச்சாதான் நல்லா சாப்பிட முடியும், அது ஒரு ஆர்வமாக நம்ம சாப்பிடுவோம், பசிக்காமல் யாராவது சாப்பிட முடியுமா, முடியாது, அதை சொல்கிறாங்க. பசியாது இருக்க மருந்து கொடுக்கிறேன் பழையது இருந்தால் போடு என்பது போல், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து தந்திரம் இந்த வந்து சொல்லுவாங்க, நிறைய ஏமாற்றுவாங்களே, நிறைய விஷயத்தில் ஏமாத்துறவங்கள சொல்கிறாங்க. உனக்கு பசிக்கவே பசிக்காது, பசியாமல் இருக்க மருந்து கொடுக்குறேன், பழைய இதாக இருந்தால் போடு அப்படின்ற மாதிரிலாம் அந்த நிறைய பேர் ஏமாத்துக்கு வேலைக்காரங்க நம்ம வீட்டுக்கிட்டலாம் வருவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. பசுவால் பற்றி நதி கடத்தல் போல, நல்ல துணை சரிங்களா. அதாவது பசுவோட வாழை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், நதியை வந்து கடத்தல் போல அப்படிங்கிறது ஒரு நல்ல துணை. நம்மளுக்கு ஒரு துணை வந்து இப்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியலைன்னா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோட கூட வந்து நம்ம நல்ல துணையாக அவங்க கூட கைட் பண்ணாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணால் நல்ல துணைங்கிறாங்க. பசு உண்ட தென்னீர் தேம்படு அமுதம் போல உயர்வடைதல் சரிங்களா. பசு உண்ட தென்னீர்னால் அந்த தண்ணீர் சரிங்களா, அந்த தண்ணீர் வந்து பசு உண்ட தென்னீர் தேம்படு அமுதம் போல அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பச்சோந்தி போலங்கிறது சூழலுக்கு ஏற்ற மாறுதல், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பச்சை மரத்தில் பேரடி விழுந்தார் போலங்கிறது அது ஏற்கனவே பச்சை மரம் வந்து அதிகமாக வந்து ஈஸியாக இதாகலாம், ஆனால் அதுவே ஒரு அழிவான விஷயம்தான் சரிங்களா. பஞ்சு பொதியில் நெருப்பு பட்டார் போல் விரைவில் அழிதல். அதுக்கப்புறம் படை கொண்டார் நெஞ்சம் போல் இரக்கமின்மை ஓகேவா. அதுக்கப்புறம் பட்டப்பகலிலே விண்மீன் கண்டார் போலங்கிறது அரிய நிகழ்வு, ரேர் தான்.
அதுக்கப்புறம் பட்டப்பகல் போல் தெளிவு வெளிப்படை, பட்டப்பகலில் வந்து வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டிடுவேன் அப்படின்னு தெளிவாக பேசுவாங்களா இருந்தது. அடுத்து பட்டி மாட்டுக்கு கட்டை கட்டினது போல் பயனற்ற முயற்சி, அதாவது மாட்டுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டி மாடுக்கு ரோட்டில் போய் இருக்கிற மாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு கொட்டகை கட்டுறேன் அப்படின்னு கட்டி வச்சா அது தேவையற்றது தான். சரிங்களா, அது வந்து இருக்காது. பயன்மரம் உள்ளூரில் பழுத்தார் போல், அனைவருக்கும் பயன்படுறது. பருதி கண்ட பங்கயம் போல், பங்கயம்னா இங்கே தாமரை, பருதினா சூரியன், மகிழ்ச்சி. அடுத்து பருகமர்ந்த என்ன சொல்கிறாங்க, பருக்கள் அமைந்த பால் நீரானது போல் ஏமாற்றம். சரிங்களா, அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எனது தண்ணியில் வந்து நிறைய நம்ம பாலில் வந்து தண்ணி கலந்தோன்னா அது ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறது. சரிங்களா, அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. பருத்தி புடவையாய் காய்த்தது போல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, பருத்தி வந்து புடவையாக நிறையா காய் காய்ச்சுன்னா அது நம்மளுக்கு நிறையா வந்து என்ன பண்ணலாம், நம்ம சேலை வந்து எல்லாமே தயாரிக்கலாம். பெருமகிழ்ச்சி. பருந்தின் வழி நிழல் போல் ஒன்றிணைத்தல், அது வந்து பிரியாமை. அடுத்து பார்த்திங்கன்னா பல மீனனது நடுவே செல்லும் மதியத்தை போல் அப்படிங்கிறது தலைமை. சரிங்களா, அதாவது மதிங்கிறது இங்கே சூரியன். சரிங்களா, பல மின்னனதுன்னா நட்சத்திரத்துக்கு நடுவே சூரியன் இல்லை, மதிங்கிறது இங்கே நிலவு. அதாவது ஸ்டார் நிறையா வானத்தில் இருக்கும். சரிங்களா, பல இது வந்து மின்னிக்கிட்டு இருக்கும். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா நிலா இருக்குது. நிலா தான் என்னது, அந்த நட்சத்திரத்துக்கெலாம் தலைவி யார், நிலா. ஓகேங்களா, அந்த நிலா தானே அப்போ தலைமை தாங்குது. அப்போ அதுதான் வந்து பெருசு அப்படிங்கிறாங்க, தலைமையானது. அடுத்து பலாப்பழத்தில் மொய்த்த ஈ போல், அதாவது கூட்டம் குவிதல். அப்புறம் பல்லு பிடுங்கின பாம்பு போலங்கிறது, பாம்பு வந்து பல்ல பிடுங்கிட்டா அடங்கி தான் இருக்கும். பல்லற்ற பாம்பு போலும் கொடுக்கற்ற தேல் போலும் ஆற்றல் அதிகாரம் இழந்த நிலை, அதாவது பல்லற்ற பாம்பும் சரி அந்த கொடுக்கு இல்லாத தேலும் சரி அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தேலோட விஷமே அந்த கொடுக்கில் தான் இருக்கும், பாம்போட விஷமும் அந்த பல்லில் தான் இருக்கும். அது ரெண்டையுமே பிடுங்கிட்டா அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அது வந்து நம்மளுக்கு பயம் இல்லை, அது வந்து ஆற்றலை இழந்த நிலை தான். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாவுள் உய்த்த விடினும் குலக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடல் போல் அப்படின்னா பிணைப்பு. சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குலக்கன்று வல்ல தாய் நாடி கோடல் போல், அதாவது தாய் வந்து பார்த்திங்கன்னா தாய் வந்து என்னது, தாயோட இது வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிணைப்பு தான். சரிங்களா, அதை தான் சொல்கிறாங்க. தாய் வந்து நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பழங்கள் பெருக்க கிளைகள் தலை குனிவது போல், அதாவது பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கிளை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து என்னவாகும், அந்த கிளை வந்து மேலே ஒசரத்தில் இருக்கும். ஒசரத்தில் ஒரு பழம் இருக்கும், ஒரு பழம் இருந்தால் உயரமாக இருக்கும் அந்த கிளை. அதே இது நிறையா பழம் வந்து அதை தொங்க பார்த்திங்கன்னா அந்த கிளையோட வெயிட் அது வந்து தாங்காமல், பழத்தோட வெயிட் தாங்காமல் குனிஞ்சு போயிடும்ல, குனிஞ்சு கீழே வரையும் வந்துடும்ல, அதை சொல்கிறாங்க. பழம் பழுத்தால் கொம்பில் தங்காதது போல் முதிர்ச்சி பிணைப்பை விட்டு விலகுதல். சரிங்களா, பழம் வந்து பழுத்துருச்சுன்னா கீழே இருக்குது, அது வந்து என்னவாகும், அது கீழே விழுந்துடும். அந்த பழம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதை சொல்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் பறைப்பட வாழா அசுணுமா போல அப்படிங்கிறாங்க, மானம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறை அரைந்தார் போல் வெளிப்படையாக தெரிவித்தல். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே வந்து சிறுமை, அதாவது பார்த்திங்கன்னா பண்மீன, அதாவது பண்மின்று. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பண்மினடு இங்கே வந்து வட்டுன்னு இங்கே தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா, பண்மின வட்டுடு அப்படின்னு போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இது இப்படி வராது. சரிங்களா, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிறுமைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா, இது என்னன்னு தெரில, நான் வந்து கரெக்டாக கொஸ்டின்ஸ் வைக்கும் போது கரெக்டாக சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு மீனிங்கே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பற்று மரமில்லா கொடி போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆதரவின்மை. சரிங்களா, தவிப்பு. ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பத்தரை மாற்று, அதாவது பத்திரை மாற்று தங்கம் போலங்கிறது பெருமை. சரியா, ஒரு பெருமையான விஷயம். நம்ம வந்து தங்கத்தை வந்து இப்போ அவ்வளோ ஒரு விஷயத்த சேமிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல், அது வந்து துன்பம் தான், உங்களுக்கு ஒன்று தெரியும். அடுத்து பாம்புக்கு பால் வார்த்தல் போல், அதாவது பாம்புக்கு நம்ம பால் வார்த்துறோம் அப்படின்னாலும் அது வந்து ஆபத்தான செயல் தான். சரிங்களா, அடுத்து பாம்பும் கீரியும் போலங்கிறது பகை தான். சரிங்களா, விரோதம் பகை அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாதி கிணறு தாண்டுவது போல் பயனின்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிலை பந்தர் வேந்தார் போல், அதாவது பாசிலை பந்தர்னா என்னது, பந்தர் அதாவது கூரை நம்ம வேயிறோம்ல, அதை வந்து இங்கே சொல்கிறாங்க.
சரிங்களா. நிலையற்ற தன்மை அப்படிங்கிறாங்க. பாசிலை பந்தர் வேந்தார் போல அப்படிங்கிறது ஒரு நிலையாக நிற்காது. கூரையை போய் வேஞ்சோம் அப்படின்னா அது என்னது, பாசம் அந்த பச்சை இலையில் போய் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வேஞ்சால் கூரை வந்து நிற்காது. நல்லா காஞ்சதில் தான் அந்த கூரையை வேய முடியும். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அது என்றைக்குனாலும் கீழே விழுகலாம். பாய்மர அடுத்து பாருங்கள், பாய்மர சுற்றிலைக்கப்பட்ட காக்கை போல் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி இருக்கிறது. அந்த பாய் மரத்தில் சுற்றி சுற்றி வர்றது. அந்த கப்பலில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த காக்கை வந்து என்ன பண்ணும், சுற்றிக்கிட்டே வரும்ல, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டும் விலாங்கு மீனை போல ஏமாற்றுதல். சரிங்களா. பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டும் விலாங்கு மீனை போல். சரிங்களா. அது வந்து ஏமாற்றி இப்போ அந்த விலாங்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது, அது அப்படியே நழுவி போயிடும், ஏமாற்றிட்டு ஓடிடும் வலிக்கிட்டு. அதை இங்கே சொல்கிறாங்க. பாம்புக்கு மருந்து கேட்க தேளுக்கு மந்திரித்தது போல் தவறான வழியில் தேறுதல். அதாவது ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது கரெக்டோ அந்த தவறான வழியில் நம்ம நேர்மையான வழியில் போகணும். ஆனால் பாம்புக்கு மருந்து கேட்க போய் தேளுக்கு மந்திரிச்சு கொடுத்தா அது மாதிரி தான் தவறான வழியை போய் தேர்ந்தெடுக்கிறது. பாம்புண்ட நீரெல்லாம் நஞ்சாதல் போல். அதாவது பார்த்திங்கன்னா பாம்பு வந்து ஏதாவது ஒரு நீரை வந்து குடிச்சிச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக என்னவாகும், பாம்பு வாய்ப்பட்டாலே ஃபுல்லாக விஷமாயிரும்ல, அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாலிற்படு நெய் போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறைஞ்சு இருக்கிறது. சரிங்களா. அந்த பாலில் வந்து நெய் இப்போ ஊற்றுனா அது என்ன ஆகும், ஃபுல்லாக வந்து ஒரு செட் நெய் ஊற்றினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சுவை வந்து என்றைக்குமே மாறாது. அது வந்து மறைஞ்சு இருந்தாலும் சுவை மாறாது. அப்புறம் பாலுக்கு பூனையை காவல் வைத்தது போல். அதாவது பாலுக்கு யாராவது பூனையை வைப்பாங்களா, அது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். பாலும் தேனும் சேர்ந்தது போல் இனிமை. ஓகேவா. பாலை பருகாது கல்லை குடிப்பவர் போல். நல்லவற்றை வெறுத்து, அதாவது பாலை குடிக்க மாட்டாங்களாம், ஆனால் பால் மாதிரி இருக்கிற நேரத்தில் இருக்கிற கல்லை குடிப்பாங்களாம். அது வந்து ஒரு கெட்டவற்று, நல்லதை சாப்பிட்றத விட்டு தீயதை சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா. அதுக்கப்புறம் பாலுக்குரைத்த நீர் போல வீண் முயற்சி. சரிங்களா. பாலாங்கணத்தில் போய் நம்ம நீரை போய் அதை இல்லாத இடத்துல போய் நம்ம வந்து நீரை வந்து எடுக்கணும் அப்படின்னா அது தேவையற்ற ஒரு இதுதான். சரியா. பாலடைஞ்ச ஒரு கிணத்துல போய். அடுத்து பார்க்கடற்பனி மதி போல் குளிர்ச்சி. அதாவது பார்த்திங்கன்னா பார்க்கடல்ங்கிறது ஒரு பனி. சரிங்களா. அந்த இதில் வந்து அந்த கடல் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு நிலாவோட வெளிச்சம் பண்ணால் அது வந்து இன்னும் வந்து குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரியா. பார்க்கூளை மூளை சுவை உணராதது போல். அப்படியாது அறியாமை. சரிங்களா. அந்த கூழ் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கூளை மூளை சுவை உணராதது போல்னா அருமை அறியாமை. சரிங்களா. அதாவது ஒரு விஷயம் தெரியல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மை வந்து நம்மளுக்கு தெரியல, சுவையே சாப்பிடாம அதோட அருமை வந்து தெரியல, அறியாமையாக இருக்கிறனால அப்படிங்கிறாங்க. பால் மனம் மாறாத குழந்தை போலனா அந்த குழந்தை வந்து பச்சை குழந்தை, அது வந்து வெகுடியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாய்மரம் சாய்ந்தது போல் அப்படிங்கிறது விழுதல், கீழே ஈஸியாக விழுந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிணம் தின்றார் பேய் போல். அதாவது பிணம் தின்ற பேய் போல்னா அது வேதனையிலும் வேதனை. பிணம் தின்ன பேய் வந்து பார்த்திங்கன்னா வேதனை, அதிகமாக வேதனை அப்படிங்கிறாங்க. பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது போல். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்ய நினச்சி அது வந்து தவறான விஷயத்தில் போய் பண்ணிடுது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிறர் மண் கொள்வான் சென்று தாம் மண்ணும் இழத்தல் போல். அதாவது பிறர் வந்து இது பண்ணுவாங்க, பேராசை. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பிறரோட விஷயத்த நம்ம கவர்ந்துக்கணும், அது பண்ணணும், அவங்கள ஏமாற்றணும், அவங்கக்கிட்ட இருக்க நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட விஷயம் என்னவாகும், நம்ம தான் வந்து மண்ணில் போய் விழுந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த பேராசையில் போய் மண்ணை கவிக்கிறது அப்படி சொல்லுவாங்களே, இருக்கிறதே இழந்து போகிறது, அதுதான் விஷயம். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் அதுதான் நடக்கும். ஓகேங்களா. புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படிங்கிறது நடுக்கம். ஓகேங்களா. புலியிடம் தப்பி பூதத்தினிடம் அகப்பட்டார் போல ஆபத்து. ஓகேங்களா. புயலில் சிக்கிய களம் போல அப்படிங்கிறது கலக்கம் நடுக்கம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புலியை கண்ட மான் போலனா பயந்து ஓடுறது. புற்றில் இருக்கும் பாம்பு போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து கோபம் சினம் சீற்றம் பதுங்கி இருக்கிறது. புற்றீசல் போலனா, அதாவது புற்றீசல்னால் அந்த புற்றில் ஈசல் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது திடீர்னு வந்து ஈசல் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கூட்டமாக வரும்ல, அது மிகுதியானது. புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. அதாவது புதல் மறைந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. அந்த பறவையை பிடிக்கிறதுக்கு வேற்றுவன் என்ன பண்ணுறான், ஏமாந்து ஏமாத்தை ஏதாவது பண்ணுறது. ஓகேங்களா.
புது மணவரை பெண் போலனா அது உங்களுக்கு தெரியும் வெக்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது வெள்ளம் போல அப்படிங்கிறது புத்துணர்ச்சி வளமை. அதாவது நம்ம அந்த பொங்கலுக்கெலாம் பார்த்திங்கன்னா புது வெள்ளம் இடித்து நிறைய விஷயம் பண்ணுவோம்ல புதுசாக, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதையல் எடுத்தவனை போல. புதையல் எடுத்தால் நம்மளுக்கு மகிழ்ச்சி. எடுத்தால் புயல் காற்றினால் அசைக்கப்படையாத குன்று போல். அதாவது குன்று வந்து அதிகமாக வந்து உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். புயல் வந்தாலும் அதை வந்து அசைக்க முடியாது. புலி முழங்கேட்ட புல்வாய் போலனா அந்த புலி சத்தம் கேட்டனையும் புல்வாய் போல அப்படிங்கிறது அச்சம் நடுக்கம். ஓகேவா? புலியை கண்ட மான் போல், அதுவும் திரும்ப அதுதான் சொல்கிறாங்க. புலியை பார்த்து பூனை கோடு சூடு போட்டுக்கிட்டது. புலிக்கு இருக்கிற கோடு மாதிரி அது வந்து பொறாமப்படுறது. ஓகேவா? புல்நுனி மேல் நீர் போலங்கிறது அது நிலையற்றது. புளியம்பழமும் தோடும் போலங்கிறது அந்த மேலே இருக்க ஓடு இருக்குல்ல அது ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. புறக்குடத்தில் வார்த்த நீர் போல அதாவது உள்ளக்க இருக்க அந்த புறக்குடத்தில் வார்த்த நீர் போலங்கிறது பயனற்று போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனையா ஓவியம் போலனா அந்த ஓவியம்ங்கிறது பார்த்திங்கன்னா வருத்தமான அல்லது அலங்காரமின்றியே இருக்கும் நிலை. அதாவது புனையா ஓவியம் அதாவது வரையாத ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கலர் எதுவுமே இல்லாமல் அது வந்து ஒரு வருத்தம் தன்மை தான். அது வந்து அலங்காரமின்றி எந்த ஒரு கலருமே இல்லாமல், அதாவது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிலப்பதிகாரம் நம்ம படிச்சிருக்கோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணகி வந்து அந்த மாதவி வந்து பார்த்திங்கன்னா புனையா ஓவியம் போல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த ஒரு கூற்று வரும்ல, அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்து புனையவே இல்லை, அது அழகில்லாத ஒரு ஓவியம்ங்கிறாங்க. பூசணிக்காயை சேற்றில் மறைப்பது போலங்கிறது இயலாத செயல். அதை முழு பூசணிக்காய் மறைக்க முடியுமா? பூவுடன் கூடிய நாரும் போல அப்படிங்கிறது அந்த பூவோடு நார் சேர்ந்தால் அது மேன்மை தான். சரிங்களா? பூவும் மனமும் போலங்கிறது ஒற்றுமை நட்பு. பூவோடு சேர்ந்த நார் போல உயர்வு. பூனையை கண்ட கிளி போலனா நடுக்கம். பூனையை பார்த்தோன்னே கிளி வந்து பயந்து ஓடும். பூனை இடம் அகப்பட்ட எலி போல தப்பிக்க வழியின்றி தவித்தல். பெட்டி இருக்கும், அதாவது பெட்டியில் இருக்க பாம்பு பெட்டி பாம்பு போல அடங்கி இருக்கிறது. பேடிகை வாளாண்மை போல கெடுங்கிறது முயற்சியின்மை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படிங்கிறது இங்கே என்னது? முயற்சியின்மை. சரியா? ஒரு விஷயத்த முயற்சியே பண்ணாமல், சரியா, முயற்சியே இல்லாமல் அந்த வளம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதை இங்கே சொல்கிறாங்க. புலியோடு சிலைத்த போல அப்படிங்கிறது எதிரெதிரே நின்று போரிடல். அதாவது பார்த்திங்கன்னா புலியோடு நல்ல ஒரு புலி, 2 புலியும் பார்த்திங்கன்னா 2 சண்டை போடுறது, எதிரே நின்று போட்டி போடுறது. ஓகேங்களா? பொன்மலர், அதாவது பொன்மலர் மனம் பெற்றது போல் பொருள் செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு அறிவான செல்வத்தை வந்து தேடிக்கிறது. மடை திறந்த வெள்ளம் போலங்கிறது விரைவு வேகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மணியும் ஒளியும் போலங்கிறது உறவு நட்பு நெருக்கம். சரிங்களா? அந்த மணி அடித்தா சவுண்டு வரும், அதை சொல்கிறாங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின போல். அதுதான் மண் குதிரையை வந்து ஆற்றுல போட்டால் அது என்னவாகும்? கரைஞ்சி இதாக தான் போகும். அதை இங்கே சொல்கிறாங்க. மண் குதிரையில் ஏறின்னு பயணம் பண்ண முடியுமா? அதை சொல்கிறாங்க. மதம் கொண்ட யானை போலங்கிறது வீரம், அப்புறம் விரைவு வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மதில் மேலே இருக்கும் பூனைனா அந்த மதில் மேலே நின்றுட்டு பூனை இங்கிட்டு போவா அங்கிட்டு போவா, ஒரு விஷயத்தில் வந்து யோசிக்க முடிவெடுக்க தெரியாமல் நிற்கிறது. குதிக்கவா வேண்டாமான்னு. மது உண்ட குரங்கு போலனா கலக்கம், தெளிவின்மை, மயக்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் மத்தில் அகப்பட்ட தயிர் போல அழிவு, சிதைவு, நிலை மாற்றம், உடைதல். சரிங்களா? மத்தியில் அகப்பட்ட தயிர் மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன பண்ணிடும்? சிதைஞ்சு போயிடும். சரிங்களா? உடைது மனசு உடைஞ்சி போகிற மாதிரி அந்த பானை உடைஞ்சி போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் மலடிங்கிறவங்க அவங்க குழந்தை இல்லாதவங்கள சொல்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை திடீர்னு கட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அரிய செய்தல், அவங்க ரொம்ப பெருமையாக இருப்பாங்களே, பெருமிதம் கொள்வாங்களே, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் மலையிலிட்ட விளக்கு போல, மலை மேலிட்ட விளக்கு போலங்கிறது ஒரு உயர்வான ஒரு விஷயம். மலையை கிள்ளி எலியை பிடிப்பது போல பயனற்ற வேலை. மலையை வந்து கிள்ளி மலையை வந்து இது பண்ணி எலியை வந்து பிடிக்க முடியும். மலையை கொடைஞ்சி எலியை வந்து பிடிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்புறம் மலை காணா என்ன சொல்கிறாங்க? மலை காணா பயிர் போலங்கிறது மலைமுகம் காணா பயிர் போலங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம். ஏமாற்றம், வறட்சி, அதனால் துன்பம் தான். ஓகேங்களா? அடுத்து மழையை எதிர்பார்க்கும் பயிர் போல் காத்திருக்கிறது. ஓகேங்களா? மணியும் ஒளியும் போலங்கிறது இணை பிரியாமை, ஒற்றுமை. இதில் வந்து இந்தலி வராது, குண்டலி தான் வரும். சாரி, கரெக்டு தான், இந்தலி வெளிச்சம். ஓகே. அடுத்து மணல். சரியா? மணல் சோற்றில் கல் ஆய்வது போல பயனற்ற செயல். அதாவது பார்த்திங்கன்னா மணலில் இருக்க போய் கல்லை போய் எடுத்துக்கிறதுங்கிறது பயனற்ற இது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் சோற்றில் கல் ஆய்வது போல். அதாவது பார்த்திங்கன்னா மணலில் போட்டு சாப்பிட்றோம், ஆனால் அதில் கல் இருக்கா இல்லையா போய் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
அதுக்கப்புறம் மதியிலா வானம் போலவும், அதுக்கப்புறம் தாமரை இல்லாத தாடகம் போலவும். அதாவது பார்த்திங்கன்னா மதியில்னா என்னது, இங்கே நிலவு, நிலா இல்லாத வானமும், அதுக்கப்புறம் தாமரை இல்லாத தாடகமும். அதாவது தாடகம், தாமரை, அந்த தாடகத்தில் வந்து தாமரை வச்சுருப்பாங்க, அந்த தங்க தாடகை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து வெறுமை தான், ஒரு வெறிச்சோடி போனது தான், முழுமையற்றது கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முழுமையற்றது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. மலரும் மனமும் போலங்கிறது ஒற்றுமை. அதுக்கப்புறம் மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல. அதாவது மரப்பாவைனா இங்கே என்னது, மரப்பாவைங்கிறது அந்த மரபொம்மை. சரிங்களா. அதை பார்த்து நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா மயங்கி, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆடும்ல, அதுதான் அந்த மரப்பாவைக்கு உயிருள்ள வந்தது போல். நாணல்னா இங்கே மரப்பாவை நாணால் உயிர் மறுட்டல் போல, மயங்குதல். அதுக்கப்புறம் மரம் ஏற்றின வண்டினை போல். அதாவது வந்து மரம் ஏற்றின வண்டியில் போகலாம், ஒரு சுமை அதிகமாக தான் இருக்கும். மாலுமி இல்லா மரக்கலம் போல். அதாவது பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து மாலுமி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது எந்த வழிக்கு போகணும்னு, அதுதான் சொல்கிறாங்க. மான் கூட்டத்தில் புகுந்த புலி போலங்கிறது, மான் கூட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா புலி போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், வேட்டையாடி அதை நாசம் பண்ணி அதை வந்து கடைசியில் அந்த புலியை வந்து கொன்று சாவடிச்சிடும். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டு போல. ஏன்னா அவனுக்கு ஆள் எந்திரிச்சு நடக்க முடியல. ஆனால் அவன் வந்து கொம்பு தேன்னா மலைத்தேன், அதில் போய் ஆசைப்பட்டு சாப்பிட்லாமா, முடியாத ஒரு விஷயம் தானே, அதை சொல்கிறாங்க. முழு பூசணிக்காய் சோற்றில் மறைத்தது போல், அது தெரியும். முக்காலமும் உணர்ந்த முனிவர் போல். அதாவது முக்காலம்னா எல்லாமே முனிவர்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் யானை வாயில் அகப்பட்ட கரும்பு போலங்கிறது பார்த்திங்கன்னா அது நாசம்தான், அதை வந்து அதுக்கு பத்தவே பத்தாது. அப்புறம் யானையை கட்டி தீனி போட்டது போல். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ யானையை வந்து நம்ம வீட்டுக்கு போகிற யானையை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துல கட்டி போட்டிங்கன்னா அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா செலவு தான் அதிகமாகும். அதை தான் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினா எவ்வளோ செலவாகுது, அந்த மாதிரி ஒரு யானையை அவங்க வீட்டில் கட்டி போட்டோன்னா அது எவ்வளோ செலவாகும், அது சாப்பிட்றதுக்கு பத்தவே பத்தாது, நம்ம சொத்தை கூட அழிக்கணும், அந்த மாதிரி ஆகும். வயிற்று பிள்ளையை நம்பி கைப்பிள்ளையை ஆற்றின் அளவு விட்டது போல் அப்படிங்கிறது இருப்பதை இழத்தல். சரிங்களா. வயிற்று பிள்ளையை வந்து நம்பி கைப்பிள்ளையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கையில் இருக்கிறத விற்றுக்கு என்ன பண்ணுறது, கையில் இருக்கிறத ஆற்றுல போய் விட்ட மாதிரி. வலையில் அகப்பட்ட மான் போலங்கிறது தவிப்பு, வேதனை. வழிமேல் விழி வைத்து, அதாவது ஒருத்தவங்க காத்துக்கிட்டுறது, எதிர்பார்ப்பு. சரிங்களா. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல், நயவஞ்சகம். வளர்த்ததே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்த்த ஒரு விஷயத்தையே பார்த்திங்கன்னா அதை வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வஞ்சகம் செய்கிறது, நன்றி கெட்ட ஒரு உலகம் மாதிரி. அவங்கள தான் வளர்த்து எல்லாம் ஆளை பெரிய ஆளாகிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களே இது பண்ணுறது. வளர்ப்பிறையை போலங்கிறது மிகுதி வளர்ச்சி அதிகம். சரிங்களா. அது வந்து அதிகமாக வளர்ந்துட்டு தான் போகுது. வயிற்றிலே பாலை வார்த்ததுலாம் மகிழ்ச்சி. வள்ளியும் முருகனும் போல அன்பு, ஒற்றுமை, நெருக்கம். ஓகேங்களா. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போலனா ஒரு விஷயத்த டேரெக்டாக சொல்லாமல் சின்ன சின்னமாக ஒரு ஊசி ஏற்றி சொல்கிற மாதிரி. சரியா. மென்மையாக சாஃப்டாக சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக. விண்மீன் நடுவில் விளங்கிடும் வெண்மதி போல். அதாவது அதுதான் சொல்கிறேன், விண்மீன் நட்சத்திரத்துக்கு நடுவில் நிலா இருந்தால் அதுதான் தலைமையாக இருக்கும். விளக்கை கண்ட வீட்டில் பூச்சி போல். அதாவது பார்த்திங்கன்னா அந்த விளக்கு. சரிங்க. விளக்குனா அதிக இடத்துல வந்து அந்த ஒளி தெரிகிற இடத்துல பூச்சி அதிகமாக வந்தால் அது அந்த விளக்கில் பட்டு என்ன பண்ணுறோம், ஆசையினால் அந்த அழிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஈசல்லாம் அப்படி தான், அதே மாதிரி தான் விளக்கு இடத்துல அந்த போய் ஒரு விளக்கு இருக்குன்னு வந்தால் அது அழிவு தான். அதாவது வெளிச்சமாக இருக்கிறது ஆபத்து. சரிங்களா. விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது தேவையில்லாத நிலத்துக்கு நீரை போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வீண் தான். சரிங்களா. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போலங்கிறது ஏற்கனவே வெந்த புண்ணில் என்ன பண்ணுறாங்க, வேலை பாய்ச்சினா கூட கொஞ்சம் தான் வேதனை எடுக்கும். வெண்கல கடையில் யானை புகுந்தார் போல. அதாவது கடையில் வந்து அது ஒரு கடையில் வந்து பாத்திரம் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து போச்சுன்னா அது நாசம்தான். ஓகேங்களா. வேலியில் அகப்பட்ட புழு போலங்கிறது துடித்தல், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவான் போல். இருக்கிறத விட்டுட்டு அதை வந்து அவன் வந்து கையிலே வச்சுக்கிட்டு அலையிறது. ஓகேங்களா. வெண்ணெய் திரளும் போது தரளிங்களே பாரு, தாலி. அந்த தாலிங்கிறது இங்கே பாத்திரம். வெண்ணெயை வந்து நம்ம இது பண்ணும்போது பாத்திரம் வந்து உடஞ்சி போயிடுது, ஏமாத்திரம். சரிங்களா. வெள்ளிடை மலை போல் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக இருக்கும். சரிங்களா. அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிங்கிறது இங்கே ஒரு நிலாவை தான் குறிக்குது. சரிங்களா. அந்த நிலா வந்து ரெண்டு மலைக்கு நடுவில் இருந்துச்சுன்னா தெளிவாக அழகாக இருக்கும். வேலி ஓனானை காதில் விட்டது போல். தேவையற்ற துயர், அதுக்கப்புறம் பயனற்ற செயல், வேண்டாத செயல். சரிங்களா. வேலி ஓனானை காதில் விட்டது போல். சரிங்களா. அதுக்கப்புறம் வேம்பு அரசும் போல். வேம்புங்கிறது இங்கே என்னது, வேம்புங்கிறது ஒரு வேப்பலை. சரிங்களா. அது வந்து ஒற்றுமையாக இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அரசுங்கிறது இங்கே அரச மரத்தை குறியுது, அது வந்து ஒரு ஒற்றுமை. அதுக்கப்புறம் வேலியை பயிரை மேய்ந்தார் போலங்கிறது அந்த வேலி தான் பயிரை இது பண்ணணும், பாதுகாக்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றாமல் அது வந்து துரோகம் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலேறு, அதாவது பார்த்திங்கன்னா வேலேறுபட தேலேறு மாய்ந்தார் போல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆனால் அதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன துன்பமும் வருது, சரியா? புதுசாக ஒரு சின்ன துன்பமும் வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இது சின்ன துன்பம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி அந்த சின்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது. அதை விட பிரச்சனை, ஆனால் பிரச்சனை தான், ஆனால் ரெண்டுமே பிரச்சனை தான். இப்போ வந்து வேலு குத்துனாலும் குத்துறது தான், தேள் குத்துனாலும் குத்துறது தான், சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு அது கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சின்ன பிரச்சனை நம்ம அதிகமாக கேர் பண்ண மாட்டோம், பெரிய பிரச்சனையை தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம கேர் பண்ணுவோம். அது சின்ன பிரச்சனைங்கிறது மறைஞ்சு போயிடும். ஓகேவா? அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எங்கிறது நம்ம வந்து அது ஒரு மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. புது பிரச்சனைங்கிறது அது வர்றதே மறைஞ்சு போயிடும், நம்ம பழைய பிரச்சனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போங்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 500 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த நீங்கள் 3 மார்க்குக்கு 500 கொஸ்டின் நம்ம எங்கேயுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் முடிஞ்சாலும் சரி, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து, ஏன்னா மெட்டீரியலாக நீங்கள் படிங்க, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி பிடிஎஃபாக படிக்காதீங்க. ஓகேவா? பிடிஎஃபாக படித்தா அது உங்களுக்கு மறந்துடும். ஃபோனில் படிக்கிறனால வந்து பிடிஎஃபாக பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷனை உண்டாக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கையில் வந்து நம்ம புக்கை வச்சு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 500 கேள்வி எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க, டெஸ்ட்டு அடித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது, இதுலேருந்தே டேரெக்டாக வரும். 3 மார்க்குங்கிறத லேசாக நினைக்காதீங்க, சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் மார்க்கை வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை படித்து முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் வந்து அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம். ஓகேவா? தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.